மதுரை அலங்காநல்லூர் வாடிவாசல் பகுதியில் நேற்று காலை தொடங்கிய அந்த போராட்டம் இன்று காலை முடிவுக்கு வந்து இருப்பது தொடர்பாக அதுவரைக்கும் நடந்த அந்த போராட்டத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். குறிப்பாக நேற்று காலை 8 மணிக்கு மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அலங்காநல்லூரில் தொடர்ந்து அங்கே குவிய தொடங்கினார்கள். வெளியூர்களிலிருந்து வந்தவர்கள் கூட இந்த அலங்காநல்லூருக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து காலை 9 மணிக்கு கோவில் காளைகள் பூஜை செய்யப்படுவதற்காக அங்கே அழைத்து செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கே பல கோவில் காளைகள் கிட்டத்தட்ட ஒரு 5-6க்கும் மேற்பட்ட அந்த கோவில் காளைகளானது பூஜைக்காக அழைத்து செல்லப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூருக்கு வந்திருந்த மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தார்கள். கிட்டத்தட்ட 9 மணி அளவில் தான் அந்த ஆர்ப்பாட்டமானது அமைதியான முறையில் தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 9:30 மணி அளவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டதால் அங்கு சற்றே பரபரப்பு நிலவியது. அதாவது இந்த பூஜைக்காக அழைத்து வரப்பட்ட அந்த கோவில் காளைகள் திடீரென்று அவிழ்த்து விடப்பட்டது. அதனால் அங்கே சில சமயம் சில நிமிடங்களுக்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவிக் கொண்டிருந்தது. அதற்கு பிறகு காலை 10 மணி அளவில் போராட்ட களத்திற்கு விவசாய சங்கங்களினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு PR பாண்டியன் வருகை புரிந்தார். அவரை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி அளவில் இயக்குனர் அமீர் மற்றும் இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழா நடிகர் ஆரி ஆகியோர் அங்கே வருகை புரிந்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மதியம் நண்பகல் 12 மணி அளவில் காளைகளோடு பேரணியாக வந்தவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினார்கள். குறிப்பாக அலங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய அந்த இடம் வரைக்கும் அந்த பேரணியானது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாக இருந்தது. அப்படி பேரணியாக வந்தவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி அவர்களை கலைத்தார்கள். பிறகு மதியம் 1 மணி அளவில் அலங்காநல்லூரில் மேலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வருகை புரிந்த வண்ணமே இருந்தார்கள். அதன் காரணமாக மதுரை புறநகரிலிருந்து மதுரைக்குள்ளாக வருபவர்கள் தடை செய்யப்பட்டார்கள் புறநகரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவலர்களால். பிறகு தொடர்ந்து மாலை 5 மணி வரைக்கும் இந்த போராட்டமானது செல்லும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி இந்த போராட்டம் உண்ணாவிரதமாக மாறும் என்றும் அவர்களால் சொல்லப்பட்டது. தொடர்ந்து அவர்கள் எல்லாம் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் எல்லாம் தொடர்ந்து அங்கேயே காத்து கொண்டிருந்தார்கள் அந்த போராட்டத்திற்காக. தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் கலைந்து செல்லுமாறு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லுமாறு போராட்டக்காரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனாலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு செவி மடுக்கவில்லை. அவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடந்தால் மட்டுமே எங்களுடைய அந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம் என்ற ஒரு உறுதியோடு இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் அந்த பகுதி முழுவதுமே காவல்துறையினருடைய அந்த கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து பல போலீசார் அங்கே குவிக்கப்பட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் 5 காளைகளை வாடிவாசலிலிருந்து திறந்துவிட ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய மத்தியிலிருந்து கோரிக்கையானது காவல்துறையினரிடம் எழப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த போராட்டமானது தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. அந்த போராட்ட களத்தில் இருந்தவர்களுக்கு உணவு வழங்க அந்த உணவு சமைக்கக்கூடிய பணிகளானது அங்கே தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட இரவு 8 மணி அளவில் அந்த போராட்டமானது நிறைவை அடையும் என்று காவல்துறையினர் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனாலும் அந்த போராட்டமானது நிறைவடையவில்லை. அவர்களுக்கு, அதாவது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு உணவு வழங்குவதற்காக அங்கு சமைக்கும் பணிகள் இரவு 8 மணி அளவில் தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 11 மற்றும் 11:30 மணி அளவில் திருவாடானையினுடைய சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கருணாஸ் அங்கே வருகை புரிந்தார். தன்னுடைய ஆதரவுகளை அந்த போராட்ட களத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரிவிப்பதற்காகவே திரு கருணாஸ் அவர்கள் அங்கே வந்திருந்தார். அவரோடு கூட நம்முடைய செய்தியாளர் செந்தில் கலந்துரையாடினார். அவர் பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு ஆதரவுகளையும் ஜல்லிக்கட்டுக்காக ஆதரவாக அவர் தெரிவித்திருந்த காட்சிகளை கூட நாம் பார்த்தோம். தொடர்ந்து அதற்கு பிறகு நள்ளிரவு முழுவதுமே அங்கேயே அந்த போராட்ட களத்திலேயே படுத்து உறங்கினார்கள். கொட்டும் பணியை கூட அவர்கள் கண்டுகொள்ளாமல் அங்கே பெண்களும் இளம் பெண்களும் இளைஞர்களும் ஏன் குழந்தைகள் கூட அதே இடத்திலேயே உறங்கி இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து காலை 6 மணி அளவில் இந்த போராட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது காவல்துறையினரால். அது மட்டுமின்றி இந்த போராட்டத்தை கைவிட்டுவிட்டு உடனடியாக அனைவரும் வெளியே செல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் காவல்துறையினரிடமிருந்து ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு வலியுறுத்தல் வைக்கப்பட்டது. பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6:15 மணி அளவில் வலுக்கட்டாயமாக போராட்டக்காரர்கள் அனைவரும் இழுத்து செல்லப்பட்டு அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த காவல்துறையினருடைய அந்த வாகனத்தில் ஏற்றப்பட்டு அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய, அதாவது அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு திருமண மண்டபத்தில் அவர்கள் அனைவரும் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டார்கள். தற்போது அந்த அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய அந்த திருமண மண்டபத்திற்கு முன்பாக சாலை மறியலில் அவர்கள் எல்லாம் விடுதலை செய்வதற்கு வலியுறுத்தி அங்கே இருக்கக்கூடிய அந்த அலங்காநல்லூருடைய பொதுமக்கள் இப்போது வரைக்கும் கிட்டத்தட்ட காலையிலிருந்து இப்போது வரைக்கும் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.